இச்சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம். இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள். தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள். பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள். ஒரு பட்டியிலிருந்து காராம்பசு ஒன்று கறக்க சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்போன் அறிந்தான். மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தார். அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் காணங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான். இந்நிகழ்ச்சியை கண்ணுற்றவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடம் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காராம்பசு பால் சுரிவதை காண்பித்தான்.